ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஜீவாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, கொத்து சப்பாத்தி எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்ப கம்மியான டைமில் ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸில் 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கலாம். தக்காளி மீடியம் சைஸாக இருந்தனா 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு தக்காளியே போதும், பெரிய சைஸ் தக்காளினா. வெங்காயம் பாதி வதங்கினதுக்கப்புறமா பச்சை மிளகாய் உள்ளே சேர்த்துட்டு தக்காளியை உள்ளே சேர்த்துக்கிறோம். தக்காளி நமக்கு நல்லா வதங்கி வரணும். அதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போது இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் இன்றைக்கி சிக்கன் மசாலா சேர்த்துருக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் சிக்கன் மசாலா இல்லைன்னா 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூள், மிளகுத்தூள் சேர்த்துக்கிட்டாலும் நல்லாயிருக்கும். சிக்கன் மசாலா சேர்த்து செய்யும் போது இதோட வாசனை ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் தக்காளி நமக்கு இந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா மசிஞ்சு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம சப்பாத்தி துண்டுகளை உள்ளே சேர்த்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி 5 சப்பாத்தி எடுத்துருக்கிறேன். இந்த அளவுகளுக்கு 5 சப்பாத்தி கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பொடி பொடியாக பிச்சு சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கத்தி வச்சு நீங்கள் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு முட்டை மட்டும் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு முட்டை வேணும்னா இன்னும் 1 கூட சேர்த்துக்கலாம். இப்போது முட்டைக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துருக்குறேன். இந்த டிஷ்ஷில் ஏற்கனவே நமக்கு சிக்கன் மசாலா தூளில் உப்பு இருக்கும். அதனால நான் எல்லாம் கலந்து விட்டுட்டு கடைசியில் நமக்கு தேவைன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சப்பாத்திலே ஏற்கனவே நமக்கு உப்பு இருக்குன்றதுனால நான் இப்போதைக்கு சேர்த்துக்கல. எக்குக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போது இந்த மாதிரி வேகமாக கிளறாமல் மெதுவாக கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 3 to 4 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சே கிளறுங்க. நமக்கு மசாலா எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வரணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வரந்தண்டிக்கும் மெதுவாக கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா சூப்பரான கொத்து சப்பாத்தி ரெடி ஆயிரும். லைட்டாக கடைசியில் இறக்கும்போது மிளகுத்தூளும் கொத்தமல்லி இலையும் தூவி இறக்குனா சூப்பரான கொத்து சப்பாத்தி ரெடி. நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.